ஸ்ரீ குருப்பியோ நமஹா. முருகா சரணம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருப்புகழ் அருணகிரிநாத சுவாமிகள் திருவிடைக்கீழ் முருகப்பெருமான் மேல் பாடிய திருப்புகழ். இந்த திருப்புகழ் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதை பாடினால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் நல்ல திருப்பங்களும் ஏற்படும். இனி இந்த திருப்புகழை பாடுவதற்கு முன் சற்றே திருவிடைக்கீழ் ஸ்தல புராணத்தை கோவிலை பற்றியும் நாம் சற்றே தெரிந்து கொள்ளலாம். திருவிடைக்கழி. இறைவர் திருப்பெயர் காமேஸ்வரர், இறைவியார் திருப்பெயர் காமேஸ்வரி. தீர்த்தம் சரவண தீர்த்தம், கங்கை கிணறு. வழிபட்டோர் முச்சுக்குந்தன், வசிஷ்டர், சேந்தனார், அருணகிரிநாதர் ஆகியோர். தெய்வயானை இறைவனிடம் திருப்பரங்குன்றம் செல்ல விடை கேட்டதாலும் முருகனுக்கு இரண்யாசுரனை கொன்ற பழி கழிந்ததாலும் இத்தலத்தை விடைக்கழி என்று கூறுகிறார்கள். அம்பாள் தரங்கம்பாடிக்கு சென்றதால் இக்கோவிலில் அம்பாள் சந்நிதி இல்லை. மூலஸ்தானத்தில் முதற்கண் பிரதான மூர்த்தியாக சுப்பிரமணிய பெருமானும் பின்னால் உள்ளடங்கி சிவலிங்க மூர்த்தமும் காட்சி தருகின்றனர். இம்மூர்த்தங்களுக்கு உள்ள தனித்தனி விமானங்களில் முருகனுடைய விமானம் சற்று உயரமாகவும் இறைவனுடைய விமானம் சற்று தாழவும் உள்ளது. முருகாசரணம். மறுகுலாவிய மலரணை கோத்தியாதே வளர்த்த தாய் தமர் பசையது மொழியாதே கருகுலாவிய அயலவர் பழியாதே கருகுலாவிய அயலவர் பழியாதே கடப்ப மாலையை இனி வர விட வேணு கடப்ப மாலையை இனி வர விட வேணு தருக்குலாவிய கொடியீடை மணவாளா சமர்த்தனே மணி மரகத மயில் வீராச திருக்குறாவடி நிழல் தனில் உறைவோனே திருக்குறாவடி நிழல் தனில் உறைவோனே திருக்கைவேல் வடிவழகிய பெருமாளே திருக்கைவேல் வடி வழகிய பெருமாளே கருகுலாவிய அயலவர் பழியாதே கடப்ப மாலையை இனி வரவிட வேணு கடப்ப மாலையை இனி வரவிட வேணு. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. திருக்குறாவடி நிழல் தன்னில் உறைவோனுக்கு அரகரோஹரா. திருவிடைக்கழியில் உறையும் நெம்பெருமானுக்கு அரகரோஹரா. முருகாசரணம். குஹார்ப்பணமஸ்து. இனி இந்த பாடலின் விரிவுரையை நாம் பார்க்கலாம். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல்களில் மிகச் சுருக்கமானதும் ஆனால் ஆழ்ந்த பொருள் கொண்டதுமான இந்த பாடல் இது திருவிடைக்கழி திருத்தலத்தின் மீது பாடப்பட்டதாகும். சுடுகின்ற மலர் படுக்கை. பொதுவாக மலர்களால் ஆன படுக்கை உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. ஆனால் இறைவனை விட்டு பிரிந்து வாடும் ஜீவனுக்கு அது நெருப்பாக கொதிக்கிறது. இறைவின் மீது கொண்ட மாறாத அன்பினால் உலக நடைமுறைகளை மறக்கும்போது நமது பெற்ற தாயும் உற்றார் உறவினர்களும் அயலார்களும் நம்மை பழிச்சொல் கூறுவார்கள். இந்த துன்பங்களிலிருந்தெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இறைவனின் அருள் மட்டுமே. முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான மாலை கடப்பமலர் மாலை. உனது மார்பில் அணிந்துள்ள அந்த குளிர்ந்த கடப்ப மாலையை என் மீது வீசி வெப்பம் தணியும்படி எனக்கு தந்துருள வேண்டும் என்று அருணகிரிநாதர்
முருகனிடம் விண்ணப்பிக்கிறார். இறைவன் தனது மாலையை தருவது என்பது ஆன்மாவை தன்னோடு ஏற்றுக்கொள்வதாகும். இந்த பாடலில் இறைவனின் சிறப்புகளும் கூட பேசப்படுகின்றன. தருக்கு உலாவிய கொடியிடை என்பது அழகு, இளமை மற்றும் சிறிது கர்வம் கொண்ட கொடி போன்ற இடையை உடைய தேவயானை நாச்சியாரை குறிக்கும். அத்தகைய தேவயானை நாச்சியாரை விரும்பி மணந்த மணவாளனே, பக்தர்களின் அன்பிற்கு எளியவனே என்று கூறுகிறார். அதே மாதிரி முருகப்பெருமானை சமர்த்தன் என்று சொல்கிறார். அசுரர்களை அழித்ததிலும் தேவர்களை காத்ததிலும் வள்ளி தேவயானையை மணந்ததிலும் பிரணவப் பொருளை உபதேசித்ததிலும் அவரே மிகச்சிறந்த சமர்த்தர். அத்தகைய பெருமையுடையவரும் மரகத பச்சை நிறத்தில் ஒளிரும் மயிலை வாகனமாக கொண்ட வீரரும் ஆனவர் முருகன். திருவிடைக்கழி என்ற இத்தலத்தின் தலவிருஷம் திருக்குறா மரமாகும். மற்ற தலங்களில் மலை மீதோ கடற்கரையிலோ இருக்கும் முருகன் இங்கு தனித்து திருக்குறா மரத்தின் கீழிருந்து தவம் செய்கிறார். இது முருகனின் எளிமையை சுட்டிக்காட்டுகிறது. அப்புறம் முருகனின் தோற்றப்பொறிவை வர்ணிக்கிறார் அருணகிரிநாதர். திருக்கரத்தில் அழகிய, கையில் வேலை ஏந்தியிருப்பவரே, அந்த வேலும் உனது உருவமும் மிகுந்த அழகுடன் வடிவழகிய காட்சி தருகின்றன என்கிறார். அத்தகைய அழகுமிக்க பெருமாளே, என் துயர் நீக்க வருவாயாக என்று பாடலை நிறைவு செய்கிறார். இதன் சுருக்கம் என்னவென்றால், நறுமணம் மிக்க மலர்படுக்கை நெருப்பாய் சுடுவதாலும், வளர்த்த தாயும் உறவினரும் வசை பாடுவதாலும், அயலவர்கள் பழி தூற்றுவதாலும் நான் வாடுகிறேன். இந்த துயரங்கள் நீங்கவும் என் மன வெப்பம் தணியவும் உனது மார்பில் அணிந்திருக்கும் குளிர்ந்த கடப்ப மாலையை எனக்கு தந்துருள வேண்டும். வள்ளிமணாளனே, மரகத மயில் வீரனே, திருவிடைக்கழி திருத்தலத்தில் குராமரத்தின் நிழலில் வீற்றிருக்கும் கையில் வேலேந்திய அழகிய பெருமாளே, என்னை ஆட்கொள்வாயாக என்கிறார். அருணகிரிநாதர் முருகனிடம் விண்ணப்பம் செய்தது நம்மை போல தாழ்ந்த நிலையிலுள்ள பக்தர்களுக்கு வேண்டி. நாமும் இந்த பாடலை உணர்ந்து, அதன் அர்த்தத்தை உணர்ந்து நாம் முருகனை போற்றி பாடுவோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.